பேச்சு வழக்கு என்பது வாய்மொழியாக பேசுவதுதான் என்னது பேச்சு வழக்கு. நான் இப்ப உங்கள்ட்ட பேசுறோம்ல, இதுதான் என்னது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு அப்படிங்கிறது சிந்தித்து எழுதுவது. நம்ம என்ன செய்யறது, எழுதுறதுதான் என்னது எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ பேச்சு வழக்கு அப்படின்னா என்ன, எழுத்து வழக்கு தான் அப்படின்னா என்னது, பேச்சு வழக்கு அப்படின்னா என்ன, எழுத்து வழக்குன்னா என்ன, வாய்மொழியா பேசுறது பேச்சு வழக்கு. வாய்மொழியாக பேசுவது பேச்சு வழக்கு. சிந்தித்து பேசுவது தங்கள் எண்ணங்களை எழுத்து மூலமாக வெளிப்படுத்துவது என்னது, எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு. சோ இந்த ரெண்டையும் தொல்காப்பியர் ஒரு வார்த்தை வச்சு சொல்லுவாரு. என்னன்னு 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கும், பார்த்து சொல்லணும் இன்டர்வல்ல. சரியா? கவனி, அதை வச்சு எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வட்டார வழக்கு அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லலாம், பேச்சு வழக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வட்டார வழக்கை நம்ம என்னன்னு சொல்லலாம், பேச்சு வழக்கு. ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிட்டன்ல இலக்கிய மொழி அடிப்படையில என்ன செய்யும் இருக்கும், இலக்கிய வலு இல்லாம என்ன செய்யும் இருக்கும், வலு இல்லாம பிழைகள் இல்லாம இருக்கும். சரியா? அணையம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவனி, அணையம் அப்படின்னா என்னது, நிறைவானது. இந்த வார்த்தை எந்த ஊர்ல பயன்படுத்துறாங்க, உங்க ஊர்ல இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்களா? அணையம் எங்க ஊர்ல இல்ல, வேற யாருக்காவது ஊர்ல அணையம் அப்படிங்கிறது நிறைவானது அப்படின்னு எங்க ஊர்ல இல்ல சார். எந்த ஊர்லயும் இல்லையா? எங்க ஊர்ல இல்ல சார். எங்க ஊர்ல இல்ல சார். உங்க ஊர்ல இல்லையா ராத்தா? எஸ் சார். அதானே குரலை வச்சு கண்டுபிடிச்சு. உங்க ஊர்ல இல்ல, வேற எங்கேயாவது ஊர்ல இருக்கா? யார வீட்டுல? எனக்கு இது புதுசா இருக்கு. அணையம் அப்படிங்கிறது என்னது, நிறைவானது. உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்லி இருக்கிறார் சார் தொல்காப்பியர். பார்த்தாச்சா? அதுக்குள்ளாடி உலக வழக்கு செய்யுள் வழக்கு. ஒண்டர்ஃபுல். உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா? இந்த ரெண்டையும் சேர்த்து அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னது நம்ம பார்ப்போம். அப்புறம் எஞ்சத்தவன் அப்படின்னா என்னது, சௌத்தவன். எச்சௌத்தவன் அப்படின்னா என்னது, எளியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து திருணை, இத கொடு. திருணை அப்படின்னா என்னது, திண்ணை. பிஞ்சை அப்படின்னா என்னது, புன்சை. ஒரசி, ஒரசி அதான் என்னது, உரசுதல். அடுத்து விதைப்பெட்டி அப்படின்னா என்னது, விதை பெட்டி. வெள்ளாங்காட்டி, வெள்ளங்காட்டி அப்படின்னா என்னது, விடியற் காலை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். வெள்ளனை எந்திரிச்சிட்டோம் அப்படி சொல்றோம்ல சார், அதான் சார் அது. அதேதான், புரியுதா? பேச்சு வழக்கு. சரி, எப்படிமா இந்த விடியற் காலை அப்படிங்கிறது வெள்ளங்கட்டி அப்படின்னு மாறுச்சு? வெள்ளங்காட்டி சார். வெள்ளங்காட்டி. காட்டி எப்படி மாறுச்சு? பேச்சு வழக்கு சார் அது. அதான் பேச்சு. அதான் கேட்கிறேன், அதான் எப்படி? வெள்ளனையா எப்படி? இயற்கை தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைய நம்ம என்ன செய்வோம்னா சொல்லி சொல்லி சொல்ல 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 ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். யாருக்கா முழு பெயரை பயன்படுத்தி யாராவது கூப்பிடுறாங்களா நம்மள? நம்மளுடைய பேச்சே எவ்வளவு, நம்மளுடைய பேரே என்ன செய்யறாங்க, ஷார்ட் பண்ணி கூப்பிடுறாங்களா? ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லி 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 வரும்போது அதை ஷார்ட் பண்ணி நாளடைவில் என்ன செய்யுது, இன்னொரு பேச்சு வழக்காகவே மாறுது. அப்படிதான் இப்படி விடியற்காலை அப்படிங்கிறது வெள்ளங்காட்டி அப்படின்னு நினைச்சது மாறுச்சு. சரியா? அடுத்து திருகை. திருகை அப்படின்னா என்னது, மாவரைக்கும் கம்பு. சரியா? அடுத்து குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு. இது ரொம்ப. அடகம் அப்படின்னா என்னது,
ஓலை பெட்டி. கடகம் அப்படின்னா என்னது? ஓலை பெட்டி. கடகம் அப்படின்னா என்னது? ஓலை பெட்டி. சரியா? அடுத்து கோர்த்து. எழுத்து வழக்குல என்னது? கோத்து. இது இருக்கு, புத்தகத்துல இருக்கு. இது 7th புக்ல இருக்கு புத்தகத்துல சார். இருக்கு. அதே போல சுவற்றில். அது எப்படி எழுதணும்? சுவரில். சுவற்றில் சொல்லுவோம். அது என்னது? இப்ப சோத்துல அப்படின்னு கூட என்ன செய்வாங்க சொல்ல, எங்க ஊர்ல எல்லாம் சோத்துல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுவற்றில் அப்படின்னா என்னது? சுவரில் அப்படிங்கிறது. நாட்கள் சொல்லுவோம். நாட்களுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்? நாட்கள் சொல்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்த்து, சுவற்றில், நாட்கள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மனதில் சொல்லுவாங்க. மனத்தில். எழுத்து வழக்குல என்ன சொல்லணும்? மனத்தில். பதட்டம், பதற்றம். எழுத்து வழக்குல என்ன சொல்லணும்? பதற்றம் அப்படின்னு சொல்லணும். வேற என்னது? செலவு, சிலவு. அது என்னது? செலவு அப்படிங்கிறது தான் சிலவு அப்படிங்கிறது. அருகில், அருகாமையில். பேச்சு வழக்குல அருகாமையில். பாம்பு புத்து, பாம்பு புத்து. பேச்சு வழக்குல. எழுத்து வழக்குல பாம்பு புற்று. பட்டம் பறக்கிறது, அது பட்டம் பறக்குது. தண்ணீர் குடித்தான், தண்ணி குடிச்சான். சரி, அந்த நீர் கூட தண்ணி குடிச்சான். சரி, பால் என்ன வரும்? பருகினான். பருகினான் வரணும் சார். பால் பருகினான், நீர் குடித்தான். முறுக்கு தின்றான் சார். சோறு உண்டான். 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 வெரி குட். பால் பருகினான், முறுக்கு தின்றான், சோறு உண்டான். இப்படிதான் சொல்லணும். சரியா? இதெல்லாம் என்னது? பேச்சு மொழி. வைத்து மொழியா? எழுத்து மொழி சார். மரபு வழி. மரபு சொற்கள். சரியா? மரபுல வினை சொற்கள். அடுத்து பூனை ஓடியது. பூனை ஓடிச்சு. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை வலித்தது. கை வலிச்சுச்சு. எங்களுக்கெல்லாம் வலிச்சு அப்படின்னு சொல்றது நோவுது அப்படின்னு சொல்லுவோம். எங்க ஊர் வழக்கத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? நோவுது. நோவு அப்படின்னா என்னது? வலி அப்படிங்கிறது. சரியா? அடுத்து வேகவில்லை அப்படிங்கிறது என்னது? வேகல. பெய்தது அப்படிங்கிறது என்னது? பெஞ்சிச்சு, பெஞ்சுது. அடுத்து எரியவில்லை அப்படிங்கிறது என்னது? எரியல். புல் பில்லு. இப்ப இந்த குக்கு வித்து கோமாளியில கூட எங்க ஊருக்காரர் ஒரு ஆள் வராரா? இந்த குக்கு வித்து கோமாளி பாக்குறீங்களாமா? பார்த்தது இல்லையோ? சார் அதெல்லாம் பாக்குறது இல்ல சார். ரொம்ப ஸ்டடிங் போல. மைண்ட் ரிலாக்ஸ் வேணும், நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப பாருங்க, அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, அது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் தான். என்ன சொல்லுவாருன்னா, பில்லுன்னு சொல்லுவாரு. இந்த பிள்ளை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு. அது அவர் சொல்ல, இந்த பிள்ளை தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு டிஷ்ஷா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க ஊர்ல பில்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அந்த புல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து உயர்ந்த. உயர்ந்த அப்படிங்கிறது ஒசந்த அல்லது ஒசக்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊற வைத்து அப்படிங்கிறது என்னது? ஊற வச்சு. திறந்தது, திறந்தது. தலையணை, தலைக்காணி. இது நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதுதான். வியர்வை என்னது? வேர்வை. வியர்வை அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. வேர்வை அப்படிங்கிறது என்னது? பேச்சு வழக்கு. வீடு, ஊடு. அப்புறம் வேலை, வேலை. தண்ணீர், தண்ணி. விளக்கு, இது கேட்டிருக்கான். விளக்கு, விளக்கு. விளக்கு, விளக்கு. அதே போல இதுவும் கேட்டிருக்கான். ஊரணி, ஊரணி. சரியா? அடுத்து எண்ணெய் கேட்டிருக்கான். எண்ணெய் அப்படிங்கிறதும் கேட்டிருக்கான். சரியா? அடுத்து ஒருத்தி அப்படிங்கிறது என்னது? ஒருவள். இது கேட்டிருக்காமா? ஒரு கால். ஒரு கால் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒரு கால்.
அடுத்து ஒன்றியாய், ஒண்டியாய். கயிறு, கவுறு. இது எங்க ஊர்ல என்ன பயன்படுத்துறது இல்ல. காத்தல், கார்த்தல். இந்தா இருக்கு, இந்த சொல் கேட்டிருக்கான். கற்றாழை, கத்தாழை. எங்க ஊர்ல இந்த வார்த்தை சொல்லுவாங்க. கற்றாழை என்னன்னு சொல்லுவாங்க? கத்தாழை. என்ன சொல்லுவாங்க? கற்றாழை அப்படிங்கிறது என்னது? கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கோர்வை, இது உண்டு. கோவை தான் என்னது? கோர்வை. அடுத்து இது வேண்டவே தவறு. இந்த இருக்கு சீலை, சேலை. இது கேட்டிருக்கான். சீலை, சேலை. அது என்ன? சிறுபாறு. சிறுபாறுனா என்னது? சிறுபாறுனா என்னன்னு தெரியுமா? எந்த ஊர் வழக்கம் இது? கொஞ்சம் பாரா சார். அப்படியா? அதுக்கா சிறுவாடு? வாய்ப்பில்லை, இது கேட்டது கிடையாது, குற்று. அடுத்து தொடங்கு, துடங்கு. அடுத்து பயறு கேட்டிருக்கான். பசரு அப்படின்னு சொல்றது. இது கேட்டிருக்கான். பிதற்றல், பித்தல். சரி, அடுத்து சாப்பிட்டான், சாப்பிட்டான். அடுத்து புறப்படு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். கிளம்பு. அடுத்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை. நாங்க செவ்வாய்ச்சை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த டிரான்ஸ்லேஷனை பார்ப்போம். இத கவனி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். புரிஞ்சுதா? எழுத்து வழக்கல. நிலத்தை உழுதால்தான் வயிறு நிறையும். இந்த வயிறு, வகுறு இது கேட்டிருக்கான். இந்த வயிறு, விறகு அப்படிங்கிறது கேட்டிருக்கான். சரியா? நிலத்தை உழுதால்தான் வயிறு நிறையும். இந்த வயிறு, வகுறு என்ன செஞ்சிருக்கான்? கேட்டிருக்கான். அடுத்து அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க. அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதான். இங்க இருக்கு, கீழே இருக்கு. வேண்டியதுதான, வேண்டியதுதான். இப்படி இப்படி வரக்கூடியதுதான் வந்து என்னது? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இப்ப டிஎன்பிசில என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு பார்ப்போமா? டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் கீது பொறுத்துகையில கேட்டிருக்கான். பொறுத்துகையில கேட்டிருக்கான். கவனி, ஃபர்ஸ்ட் ஒன் கீது அப்படிங்கிறது. 2 இலை, 3 உலகம், 4 சாப்பிட்டான். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லியிருக்கான்னா பேச்சு வழக்குன்னு சொல்லியிருக்கான். ஒரு பொறுத்துகையில கேட்டிருக்கான், பேச்சு வழக்குன்னு சொல்றான். அப்ப இதுக்கு சரியான வார்த்தைகளை நான் கேட்கறவங்க தான் சொல்லணும், முந்தக்கூடாது. நான் கேட்கறவங்க தான் சொல்லணும், நான் கேட்கறவங்க தான் பதில் சொல்லணும். சரியான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு எனக்கு சொல்லணும். சரியா? சரியான எழுத்து வழக்கு. உன்னை இன்னைக்கு அவ்வளவு டிஎன்பிசி கொஸ்டினையும் படிக்க வச்சுதான் உள்ளது. எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் கேட்கறவங்க தான் பதில் சொல்லணும். புவனேஸ்வரி கிருஷ்ணன், புவனேஸ்வரி கிருஷ்ணன் கேக்குதாமா? அவங்க ஆடியோ ஓப்பன்ல தான் இருக்கு, ஆனா அவங்க பேசுறது கேட்கல. சரி, தாரணி ராமசாமி, தாரணி ராமசாமி. சார் சொல்லுங்க சார். சார் தாரணி ராமசாமி. சார் தாரணி ராமசாமி நான் சொல்றது கேக்குதா? கேக்குதுங்க சார். புவனேஸ்வரி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. தாரணி ராமசாமி சொல்லுங்க பாப்போம். கீது அப்படின்னா என்ன?
கீது. சரி, இதுல எது உங்களுக்கு தெரியும்? அது பதில் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சார் சார் இதுல எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார். இதுல சரியான எழுத்து விளக்கு எதுவுமே தெரியாதா? இல்லைங்க சார், எதுவும் எனக்கு தெரியாதுங்க சார். சரி, அடுத்தது பாத்திமா பீவி. பாத்திமா பீவி, சொல்லுங்க சார். இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். சரியான எழுத்து விளக்கு என்னவா இருக்கும்னு பதில் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுக்கு சொல்லுங்க பாப்போம். இலை, இலை. வெரி குட். இலை, உலகம், உலகம், உலகம். அடுத்து சாப்பிட்டான். சா இர் சாப்பிட்டான். இர் தா இர் சாப்பிட்டான். சரி, இந்த கீது என்னது? இருக்கிறது. இருக்கிறது. வெரி குட். இருக்கிறது. வெரி குட், வெரி குட். அடுத்து இது வந்து என்ன செஞ்சிருக்கான்? ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல வந்து என்ன செஞ்சிருக்கான்? உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். அடுத்து நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, வலுவு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வலுவு சொற்களை வந்து நீ சரியா எழுது, அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறது பார்த்துட்டு எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி, இப்ப கவனிக்க. பேச்சு வழக்கு சொற்களை, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக, யாரு மைக்க ஆன் பண்ணியிருந்தாலும் மியூட் பண்ணிருங்க. எழுத்து வழக்கு சொற்பாகத்தை வடித்து நீட்டினான். இதுல என்னது கரெக்டா இருக்கும்? எழுத்து வழக்கு சொற்களாக வெரி குட். இந்த மேல்கஞ்சி அப்படிங்கிறது நம்ம புத்தகத்திலேயே இருக்கு. சரியா? அந்த மேல்கஞ்சி அப்படிங்கிறது என்னது? புத்தகத்திலே இருக்கு. சிரட்டைனா என்னன்னு தெரியுங்களா? சிரட்டைனா என்னது? தேங்காய் ஓடு. அதான் வந்து என்னது? சிரட்டை. சரிங்களா? அடுத்து கவனி. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான். சோ இது ஒரு கொஸ்டினா வந்து கேட்டிருக்கான். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டு இருக்கு. ஒண்ணு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்கான். ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னு பேச்சு வழக்கு இருக்கு. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னவா இருக்கும்? பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கொடுத்துட்டு ஊரிலிருந்து வந்து விட்டாயா? ஊரிலிருந்து வந்து விட்டாயா. வேற வேற வந்து விட்டாயா அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்னு வந்தாயா. வெரி குட். இந்த வந்தாயான்னு சொன்னது யாரு? சார் மதுமதி சார். மதுமதி. வெரி குட். இங்க நமக்கு ஆப்ஷன்ல ஊரிலிருந்து வந்தாயா அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா, ஊருக்கு வந்தியா, ஊரிலிருந்து வந்தாயா, ஊர் வந்தது, ஊருக்கு வந்தேன் இப்படின்னு கொடுத்திருக்கான். புரியுதா? அப்ப இதுல வந்து ஆப்ஷன் என்னவா இருக்கு? ஊருக்கு வந்தாயா அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்து கவனி. அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கான். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டமாவே இருக்காது, ஈஸியா எழுதிடலாம். வரிசையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். வரிசையில் ஒழுங்காக நில்லு அப்படிங்கிற பேச்சு வழக்க நீ சரியான எழுத்து வழக்காக மாத்தி சொல்லு பாப்போம். யாராவது ஒரு ஆள் சொல்லு. வரிசையில் ஒழுங்காக நில். வெரி குட். யார் அது? முதல் சொன்னது யாரு? சுமித்ராங்க சார். சுமித்ரா. வெரி குட். சரி, இப்பதான் ஒண்ணு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு சரியான ஆன்சர் சொல்றியான்னு பாப்போமே. நான் கேட்டான்னு சொல்லியிருக்கேன். நாட்கள் அப்படிங்கிற பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்கு என்ன?
நாள்கள் 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 சார். ஓகே, சரியா? இந்த கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கான், கேட்டிருக்கான். சரிங்களா? அடுத்து இதையும் கேட்டிருக்கான். இலையில இலையில சாப்பாடு. இலையில் சாப்பாடு. இலையில் சாப்பாடு. சரியா? புரிஞ்சுதா? அடுத்து இலையில் அடுத்து எண்ணெய். சரி, இதுல எது பேச்சு வழக்கு, எது எழுத்து வழக்கு? சொல்ல, இது டிஎன்பிசி கொஸ்டின். சார் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பேச்சு வழக்கு சார். ஃபர்ஸ்ட் பேச்சு வழக்கு, அடுத்து எழுத்து வழக்கு. இப்படி கேட்டிருக்கான். ஆப்ஷனை கொடுத்துட்டு ஏபிசின்னு கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டு இதுல எது பேச்சு வழக்கு, எது எழுத்து வழக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். சொல்லவோ ஒருவேளை எழுத்து வழக்கு முத கேட்கலாம், அடுத்து என்ன செய்யலாம், பேச்சு வழக்கு கேட்கலாம். மாத்தி மாத்தி கொடுத்துருப்பான். எது முத கேட்டிருக்கானோ அந்த இருக்க இடத்துல முத நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். சரிங்களா? அதனால தவறா என்ன செய்ய முடியாது, போடக்கூடாது. அடுத்து பாரு, இது கேட்டிருக்கான். இதுல எது பேச்சு வழக்கு, எது எழுத்து வழக்கு? காக்கா பேச்சு வழக்கு, காக்கை எழுத்து வழக்கு. சரி, சரியா? அப்போ சிறிது சிறிது உக்காந்து போ. சரி, இதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னது? சிறிது உட்கார்ந்து போ. சிறிது உட்கார்ந்து போ. உட்கார்ந்து. சரியா? உட்கார்ந்து. அப்ப இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? சரியா போட்டுடலாமா? எஸ் சார். ஈஸி தானே? எந்த தப்பும் பண்ண மாட்டீங்களே? சரி, ஓகே. அடுத்து நம்ம சொல்லும் பொருளுக்கும் போவோம். சரிங்களா? சொல்லும் பொருளும் அப்படின்னா என்னதுன்னா ஒண்ணுமே கிடையாது. 6th to 12th இருக்கக்கூடிய அறிஞ்சொற்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மீனிங். இங்கிலீஷ்ல என்னன்னா மீனிங்ஸ். சரியா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் தருக, நம்ம என்னன்னு சொல்லுவோம், சின்ன வயசுல என்னன்னு பார்ப்போம், பொருள் தருக. இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை வந்து 4 ஆப்ஷன்ல 1 வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்க வேற எதுவுமே படிக்கண்டா. 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் படிக்கணும். எல்லா பொருள் தருகையும் நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். வேற பெருசா ஒண்ணு என்ன செய்ய வேண்டிய, படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எல்லாம் படிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். புரியுதா? அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரியா? கவனி, நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த பிடிஎஃப், இந்த 6th to 12th இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். நீ எங்கேயும் போய் தேடி ஒவ்வொரு புக்கா விட்டு படிக்கண்டா. இந்த பிடிஎஃப் மட்டும் உனக்கு தாரேன். இதுல புது புத்தகத்துல இருக்கக்கூடிய 6th to 12th இருக்கக்கூடிய எல்லா அறிஞ்சொற்களும் கம்பைனா வந்து என்ன செய்யும், இருக்கும். அதை நீ என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. சரியா? இப்ப இதுல வந்து நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம படிக்க போறோம். என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கான் இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அவனி பொங்கு திங்கள் கேட்டிருக்கான். திங்கள் நிலவு. திங்கள் அப்படிங்கிறத மாதம்னு சொல்லலாம், நிலவு அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பொங்கு அப்படின்னு கேட்டிருக்கான். பொங்கு கேட்டிருக்கான். அடுத்து இந்த திகிரி அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டிருக்கான். திகிரி அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டிருக்கான். அப்புறம் இந்த மெரு கேட்டிருக்கான், இமயமலை. அடுத்து இந்த அலி அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறான். சரியா? அடுத்து சித்தம் அப்படிங்கிறது கேட்டிருக்கான். ஔடதம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து மூத்தோர், மூத்தோர் அப்படிங்கிற இந்த இதுவும் என்ன செஞ்சிருக்கான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெறி அப்படிங்கிறதும் கேட்டிருக்கான். சரிங்களா? அடுத்து நந்தவனம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கான். பார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கான். பண் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பண் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எழுதிட்டு வாரியா? இம்பார்ட்டன்ட். எல்லாம் படிக்க முடியலன்னு சொல்லவங்க நான் சொல்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் திரும்ப 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 கேட்கறான். புரிஞ்சுதா? திரும்ப திரும்ப கேட்கறான். என்ன கேட்கறான்? திங்கள் அப்படிங்கறத கேட்கறான். மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும், டிகோட்ட ஆட் ஒன் அவுட்ல வரும். பொருள் தருகை எப்படி வேணாலும் கேட்கலாம், அல்லது ஒரு
ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதும் கேட்பேன். நம்ம பார்ப்போம். இதை படிச்சு முடிச்ச பிறகு நான் கேட்பேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நான் இப்ப சொல்லி தர போறதுதான் உனக்கு பின்னாடி கொஸ்டினாவே இருக்கும். அதனால ஒழுங்கா படிச்சுட்டே வந்துரு. சரியா? திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம். சார் இது எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க எழுதுவாங்க தெரியுமா? திகிரி ஆணை சக்கரம், திகிரி ஆணை சக்கரம், திகிரி ஆணை சக்கரம் அப்படின்னு எழுதிப்பாரு. சரி, எல்லாத்தையும் எழுதி பார்க்கணுமா? இல்ல. எதெல்லாம் உன் மண்டையில நிக்க மாட்டுக்கோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். மண்டையில ஏறது வரைக்கும் என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். சிலதெல்லாம் நின்னுரும், சிலது நிக்காது. அப்ப ஒன்னோ ரெண்டோ மூணோ தான் நம்ம மண்டையில வந்து என்ன செய்யாது, டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு நீ ஒரு 10-15 வாட்டி என்ன செய்யணும்? எழுதி பார்த்தாலே போதும், கண்டிப்பா மண்டையில நின்னுரும். புரிஞ்சுதா? சொல்லுது புரிஞ்சுதா?